Hello students, today வந்து 10th standard chapter 3 algebra எட்கணிதம் அதில் exercise 3.18 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். first sum question read பண்ணுறேன். if a equal to matrix 1 9 3 4 8 minus 3 sorry 8 minus 3 b equal to 5 7 3 3 1 0 then verify that a plus b equal to b plus a first subdivision கொடுத்துருக்காங்க. அதாவது பின்வருவனவற்றை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a plus bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். கொடுத்துருக்கிறது என்ன, a எழுதிட்டேன், நெக்ஸ்ட் b வேல்யூ என்ன எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுதானே கேட்டிருக்காங்க, a plus b equal to b plus a தானே கேட்டிருக்காங்க, ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு a plus b பார்க்கலாம். a plus b equal to ஃபஸ்ட்டு இது ஆட் பண்ணுறேன். 5 plus 1 6, next 9 plus 7 16, next 3 plus 3 6, 7 plus 3 4 plus 3 7, next 8 plus 1 9, minus 3 0 minus 3. so first equation எடுத்துக்கிறேன். next b plus a கொடுத்துருக்காங்க. b plus a 5 இப்படி இதனால அதே தான் வரும், இதை பண்ணாலும் அதே தான் வரும். 5 plus 1 6, 9 plus 7 16, 3 plus 3 6, 4 plus 3 7, 8 plus 1 9, minus 3 plus 0 minus 3. ஸோ இது வந்து என்னோட செகண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வேல்யூ ஈக்குவலாக தானே இருக்கும். ஸோ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, a plus b equal to b plus a தானே வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டேன். hence 1 equal to 2, hence verified. that is therefore a plus b equal to b plus a அப்படின்னு எழுதிடும். ஸோ this is our final answer. next second subdivision பார்க்கலாம். a plus bracketல minus a equal to minus a plus a equal to 0 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சம பொறுத்தளவுக்கு a மட்டும்தான் தேவை. ஸோ கொஸ்டினில் என்ன ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 9 3 4 8 minus 3 கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் சைன் போட்டுறோம், மைனஸ் இருக்கிற இடத்துல தான் ப்ளஸ் சைனாக கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ ஜஸ்ட் டிட்டோ அதை தான் பண்ணியிருக்கேன். மைனஸ் ஏ வந்து -1 -9 -3 -4 -8, இங்கே -3 தானே கொஸ்டினில் கொடுத்துருவோம், இங்கே +3ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஏவை வந்து நான் மைனஸ் ஏவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையே நான் ஆட் பண்ண எனக்கு 0 கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணோம். ஸோ இங்கே -1 இருக்குது, இங்கே +1 இருக்குது. ஸோ -1 +1 கேன்சல் ஆயிருமா, 0வா இதான். -9 இருக்குது, +9 இருக்குது, ஸோ கேன்சல் ஆயிரும் 0. -3 +3 கேன்சல் ஆயிரும் 0. -4 +4 0, -8 +8 0, +3 -3 0. ஸோ எனக்கு ஈக்குவேஷன் இது வந்து எல்லாமே 0 மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு -aலேருந்து +a பண்ணுறேன். ஸோ அப்படியே ரிவர்ஸாக பண்ணுறேன், இதுலேருந்து இதை பண்ணனாலும் அதே தான் எனக்கு 0 தானே கிடைக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து இது பண்ணாலும் அது 0க்கு ஈக்குவல் தான். ஸோ அது 0 மேட்ரிக்ஸ். ஸோ therefore 1 equal to 2 1 equal to 2, இது 0 அது 0, எதுலேயும் வேல்யூஸே இல்லை. ஸோ 0. ஸோ இது therefore a plus minus a equal to minus a plus a equal to 0 அப்படின்னு எழுதிடும். hence verified. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாமா. கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். if a equal to matrixல 4 3 1 2 3 -8 1 0 -4, b equal to 2 3 4 1 9 2 -7 1 -1, and c equal to 8 3 4 1 -2 3 2 4 -1, then verify that a plus b plus c equal to a plus b plus c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம்மில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதைத்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி வர ஆன்சரை தான் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது கூட நம்ம ஆடோ மைனஸோ என்ன சைன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ என்ன, b + c. ஸோ b + c பண்ண போகிறோம். b என்னோட b இது, என்னோட c இது. ஸோ 8 + 2 10, 3 + 3 6, 4 + 4 8, 1 + 1 2, -2 9 -2 போட்டால் என்ன 7. ஸோ ப்ளஸ் வந்து பெரிய நம்பர் வந்து ப்ளஸ். ஸோ +7 2 3 2 + 3 5 -7 2 போட்டோம்னா 5. ஸோ பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ -5 1 + 4 5
minus 1, minus 1, 1, 1, 1, 1, 2. So, minus, minus, minus. So, ஓகேங்களா இதுதான் இது. நெக்ஸ்ட் என்ன இந்த ஆன்சர் கூட a வேல்யூ வந்து ஆட் பண்ணோம். ஸோ பண்ணிடலாமா? ஸோ அவர் a வேல்யூ வந்து இது. ஸோ இது கூட ஆட் பண்ணுறோம். ஸோ 10 சரி ஃபஸ்ட்டு வந்து a 4 + 10 14 3 + 6 9 1 + 8 9 2 + 2 4 3 + 7 10 18 minus 8 plus 5 minus 3 ஏன்னா பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் ஸோ minus 3 1 plus minus 5 4 பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ் ஸோ minus 4 next 0 plus 5 5 minus 4 minus 2 6 minus sign ஆட் பண்ணி minus sign ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறேன் இது எதுக்கு ஈக்குவல்னு போடுவோம் a plus b plus c கொடு நெக்ஸ்ட்டு வந்து ஏவையும் பிஐயும் ப்ளஸ் பண்ணுறேன் ஸோ ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்குது 6 6 5 3 12 minus 6 minus 6 1 minus 5 கிடைக்குது இந்த வேல்யூ கூட இந்த c வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ண என்ன கிடைக்குது 14 9 9 4 10 minus 3 minus 4 5 minus 6 கிடைக்குதா இது என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் ஸோ எனக்கு இதே கம்பேர் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ வெரிஃபை பண்ண சொல்லியிருக்க அதுதானே ஸோ 1 equal to 2 hence verified therefore a plus b plus c equal to a plus b plus c அப்படின்னு போதும் ஸோ this is our final answer next sum பார்க்கலாம் Find x and y if x plus y equal to 7035 and x minus y equal to 3004 அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் x plus y வேல்யூ வந்து மேட்ரிக்ஸில் 7035 and x minus y ஓட வேல்யூ 3004 எனில் x மற்றும் y ஆகிய அணிகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க x plus y கொடுத்துட்டாங்க x minus y கொடுத்துட்டாங்க இப்போ 1 2 நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணால் x plus y plus x minus y அப்போ மைனஸு ப்ளஸ்ஸு கேன்சல் ஆயிருமா ரிமைனிங் என்ன இருக்கும் 2x இருக்கும் அதே மாதிரி இது ரெண்டும் ஆட் பண்ணுறேன் அதுக்கு ஈக்குவலான வேல்யூஸ் ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு 7 7 3 10 0 0 0 3 0 0 5 4 9 அது எழுதியிருக்கேன் என்ன இருக்குது 2x ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூ இந்த பக்கம் வச்சுன்னா டிவைட் ஆகுமா 1/4 1/2ன்னு ஆகுமா 1/2 இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன் இந்த 2வால் உள்ளே கொண்டு போய் கேன்சல் பண்ணேன்னா இன்னொரு ஸ்டெப் எழுதுகிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் 10 divided by 2 0 divided by 2 3 divided by 2 9 divided by 2 ஓகேங்களா பண்ண என்னாகும் 5 0 by divided by something 0 தான் ஸோ 0 3 divided by 2 9 divided by 2 அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன் ஸோ எக்ஸோட வேல்யூ நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணால் 1 2 நான் மைனஸ் பண்ணுறேன் மைனஸ் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த வேல்யூ அப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணால் எக்ஸ் கேன்சல் ஆயிருமா ஒய் தான் இருக்குமா அப்போ 2yன்னு கிடைக்குமா ஸோ 2yன்னு கிடைக்குமா அப்போ இங்கே வந்து எல்லாமே மைனஸு அப்போ மைனஸ்னால் 7 minus 3 4 0 0 minus 0 0 next 3 minus 0 3 5 minus 4 1 கிடைச்சிச்சா இதுதான் என்னோட 2yயோட வேல்யூ அப்போ y வேணும்னா இது இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷன் ஆகுமா அப்போ 4/2 0/2 3/2 1/2 ஆகுமா அப்போ ஆச்சுன்னா 4/2 2 0 3/2 1/2 வருமா ஸோ yயோட வேல்யூ வந்து இது ஸோ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு ஒய்யை கண்டுபிடிச்சாச்சு ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஸோ இங்கே ஆன்சரை வந்து நான் செப்பரேட்டாக எடுத்து எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் இஃப் a equal to 049837 b equal to 738149 find the value of b minus 5a and secondly 3a minus 9b அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபைண்ட் பண்ணிடலாம் b minus 5a அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம பண்ணணும் பண்ணிவிட்டு வர ஆன்சர் கூட தான் நாம் மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போது 5a ஃபஸ்ட்டு இருக்குல்ல a வேல்யூ இது
இது கூட 5 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். 5 into 0 0, 5 into 4 20, 5 into 9 45, 5 into 8 40, 5 into 3 15, 5 into 7 35 கிடைச்சிச்சா. நெக்ஸ்ட்டு b மைனஸ் இந்த வேல்யூவா, bவோட இது என்ன, இதிலிருந்து இதை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 7 minus 0 7, 7 minus 0 7. நெக்ஸ்ட்டு 3 minus 20 minus 17. ஏன்னா இது தானே பெரிய நம்பர், இடையில மைனஸ் சைன் இங்கே தானே வரும், இதுக்கு தானே வரும், அதுதான் minus 17. நெக்ஸ்ட் 8 minus 45 minus 37, 1 minus 40 minus 39, 4 minus 15 minus 11, 9 minus 35 minus 26 கிடைச்சிச்சா. ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கேன், 3a மைனஸ் 9bன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9 வந்து இந்த இதால் மல்டிப்ளை பண்ணணும், 3 வந்து இந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டுக்கும் வர ஆன்சரை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 3a 0 12 27 24 9 21 கிடைக்கும். நெக்ஸ்ட் 9b 63 27 72 9 36 81 கிடைக்கும். அப்போ 3a மைனஸ் 9b 3a இந்த வேல்யூ ரெண்டே மைனஸ் பண்ணால் 0 minus 63 minus 63, 12 minus 27 minus 15, 27 minus 72 minus 45, 24 minus 9 15, 9 minus 36 minus 27, 21 minus 81 minus 60. So this is our final answer. Next, fifth question read பண்ணுறேன். பின்வரும் அணி சமன்பாடுகளில் இருந்து x, y மற்றும் zகளின் மதிப்புகளை காண்க. Find the value of x, y, z அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் மைனஸ் 3 3x மைனஸ் z, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 1 0 1 6 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு ஈக்குவல். அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1, ஈக்குவேஷன் 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 4னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 3z 3x மைனஸ் z ஈக்குவல் டு என்ன, 0க்கு ஈக்குவலாக, இது ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸோட வேல்யூ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு 3 into 4 minus z equal to 0. அப்போ 4 into 3 12 minus z equal to 0. அப்போ minus z equal to இந்த ப்ளஸ் இந்த பொசிஷனாக minus 12 ஆகும். அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி z equal to 12. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 equal to 1 அது மீது இருக்கலாம். இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z equal to 6 அதை எடுக்கலாம். நான் வந்து இது எடுத்துக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 equal to 1 எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து இதில் போட்டேன்னா 4 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 7 equal to 1, 7 ப்ளஸ் 4 11, அப்போ ஒய் ப்ளஸ் 11 equal to 1, அப்போ ஒய் equal to 1 minus 11 minus 10. ஸோ ஒய் equal to minus 10. ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் equal to 4, ஒய் equal to minus 10, z equal to 12. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அதிலே செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் z ப்ளஸ் 3 ப்ளஸ் ஒய் 4 3 ஈக்குவல் டு 4 8 16. இது எப்படி 1 into 1 மேட்ரிக்ஸ், ஒரே ரோ ஒரே காலம். ஸோ 1 into 1 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, சரி, ஒரு ரோ 3 காலம், இது ஒரு காலம் இது ஒரு காலம், இதுக்குலாம் 1 into 3 மேட்ரிக்ஸ், 1 row 3 columns. So 1 into 3 matrix இது. So x y z z plus 3 plus y 4 3 4 8 16 இதை நான் வந்து இப்படி எழுதிக்கிறேன். அப்போ இது பார்த்தா எப்படி இருக்கு, x plus y equal to 4 நெக்ஸ்ட் y minus z plus 4 equal to 8 நெக்ஸ்ட் அது செகண்ட் equation. z plus 3 plus 3 equal to 16 அதை வந்து அப்போ z plus 6 equal to 16, z equal to 16 minus 6 10, z equal to 10 கிடைச்சிச்சு. ஸோ இந்த வேல்யூவை z equal to 10ங்கிற வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏன்னா zோட வேல்யூ இங்கே தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், y minus 10 plus 4 equal to 8, அப்போ minus 6 equal to 8, y equal to 8 plus 6 equal to 14, y equal to 14. yோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண x கிடைச்சிருமா, x plus y equal to 4, x plus 14 equal to 4, x equal to 4 minus 14, x equal to minus 10. So
ஆன்சர் வந்து x equal to -10, y equal to 14, z equal to 10. So this is our final answer. Next, 6th sum பார்க்கலாம். Question read பண்ணுறேன். x into 4 minus 3 plus y into minus 2 3 equal to 4 6 எனில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find x and y. If x 4 minus 3 plus y into minus 2 3 equal to 4 equal to 6 னா இந்த x ஓட y ஓட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், நான் அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4x minus 3x ப்ளஸ் இந்த ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் -2y 3y ஈக்குவல் டு 4 6ன்னு கிடைக்குமா? அப்போ இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணுறேன். 4x இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ -2y ஈக்குவல் டு 4. ஃபஸ்ட்டு 4 இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து எல்லாமே 2ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியல. 2ஆல் டிவைட் பண்ண 2x minus y ஈக்குவல் டு 2. இது என்னோட ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு -3x plus 3y equal to 6ன்னு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே மைனஸ் முன்னாடி மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் நான் ரிமூவ் பண்ணணும்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ரிமூவ் ஆகுமா? ஸோ அதான் பண்ணியிருக்கேன். அப்போ 3x minus 3y equal to -6. இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனும் என்ன 3ஆல் 3 டேபிளால் வந்து டிவைட் ஆகுமா? ஸோ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? x minus y equal to -2. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணுவோமா? சேஞ்ச் பண்ணால் y கேன்சல் ஆயிரும். அப்போ 2x minus x இருக்கும். ஸோ அப்போ நான் x ஈக்குவல் டு 4. அப்போ x ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிச்சு. இந்த x ஈக்குவல் டு 4ங்கிற வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் y கிடச்சிருமா? அப்போ x minus y ஈக்குவல் டு -2. இப்போ 4 minus y ஈக்குவல் டு -2 minus y ஈக்குவல் டு -2 minus 4 y minus minus cancel ஆயிரும். y equal to 6. So y equal to 6. The value of x and y என்ன? 4 6. So this is our final answer. Next sum பார்க்கலாம். 7th sum question read பண்ணுறேன். Find the non-zero values of x satisfying the matrix equation x equal to x into 2x 2 3x plus 2 into 8 5x 4 4x equal to 2 x squared plus 8 24 10 6x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தமிழ் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். x into 2x 2 3x plus 2 மேட்ரிக்ஸில் வந்து 8 5x 4 4x equal to 2 into x squared plus 8 24 10 6x என்ற அணி சமன்பாட்டில் எக்ஸின் பூஜ்ஜியமற்ற மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எக்ஸை வந்து நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் 2x 3x எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 2ல் கொண்டு போய் பண்ணுறேன். 8 into 2 16 5 into 2 10 x 4 into 2 8 4 into 2 8x equal to 2x squared plus 16 24 into 2 48 10 into 2 20 6 into 2 12 x கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 இது வந்து எதுக்கு இது ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். 2x ஸ்கொயர் ப்ளஸ் 16 கிடைச்சிச்சா? இது ஈக்குவலாக. நெக்ஸ்ட்டு 2x ப்ளஸ் 10x என்ன 10 to 12 எக்ஸா? அப்போ 12x. நெக்ஸ்ட்டு 3x 8 அப்போது 3x ப்ளஸ் 8ஆ? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஈக்குவல் டு இந்த வேல்யூக்கு ஈக்குவல். அதை தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 12x ஈக்குவல் டு 48ன்னு எழுதலாம். அப்போ x ஈக்குவல் டு 48 டிவைடட் பை 12னா 4. அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 4ன்னு கிடச்சிச்சு. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ எக்ஸ் 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் ஆயிரும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். எக்ஸ் ஒய்யை தீர்க்க அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -2x minus y equal to 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் ஃபார் எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு -2x minus y equal to 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டை கொடுத்துட்டு 5 8 இதில் வந்து இந்த ரெண்டை வந்து நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு 2 into 2 4 -4x -2y equal to இது.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4x இருக்கா ஸோ மைனஸ் 4x ஈக்குவல் டு 5. இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஈக்குவல் டு 8. அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? இப்போ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி கிடச்சிருச்சா? ஸோ இதை தனியாக ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் ஃபேக்டரைஸ் பண்ணேன், எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5 கிடச்சிருச்சா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, 5 அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணி ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ண கிடைக்கும் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு 4, ஒய் ஈக்குவல் டு minus 2. ஏன்னா ப்ளஸ் 2 போச்சுன்னா minus 2. ஸோ ஒய் ஈக்குவல் டு 4, minus 2. ஸோ ஆன்சர் வந்து என்ன? மைனஸ் 1. எக்ஸில் இருக்க மைனஸ் 1, இங்கே 4. இது அப்படியே நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்படியே எழுதலாம், இல்லாட்டி எக்ஸு ஒய்யாக பிரித்து எழுதணுன்னா இப்படி எழுதலாம். மைனஸ் 1, 4 இது ஒரு பேரு, நெக்ஸ்ட்டு 5, மைனஸ் 2 இது ஒரு பேர், அண்டு இப்படியே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 3.18ல் ஃபஸ்ட்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். தேர்டு சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் கொஸ்டின், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபிஃப்த்து சம் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Next fifthல second subdivision question இது, அதுக்கான solution இது. So this is our final answer. Next sixth question இது, அதுக்கான question இது. solution பார்க்கலாம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். த சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is final answer. Okay students, thank you. Next video la paakalam. Bye.